ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 30/6/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 974. இன்றைக்கி உண்டான ரிசல்ட்டு 974. இதில் பாருங்கள், ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் பாஸு. ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் பாஸ். நான் கொடுத்துருந்தது 5 நம்பர் கொடுத்துருந்தேன். 2, 6, 5, 7, 8ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 7ஆம் நம்பரு ஆல் போர்டில் ஒரு நம்பர் பாஸு. வேறு எந்த நம்பரும் பாஸ் ஆகலை. சரிங்களா? இப்போ வாங்க ஏபிபிசிஏசி பார்ப்போம். ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னாக்கா 94 ஒரு நம்பர் பாஸு. அதாவது 94 ஏசியில் பாஸு. இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 974. அதில் 94 ஏசியில் பாஸு. மற்றபடி 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 7ஆம் நம்பர் கொடுத்துருந்தாலும் மற்ற எதுலேயும் செட் ஆகலை. அதாவது 76, 73, 75 இப்படி கொடுத்துருக்குறோம். இப்படி கொடுத்துருந்தா 74 மட்டும் கொடுக்கல. 73, 75 கொடுத்துருக்கோம். ஆனால் 74 கொடுக்கல. அதனால் அந்த நம்பரு எதுவும் பாஸ் ஆகலை. ஆனால் 94 ஏசியில் மட்டும் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? சரி, வாங்க திரு டிஜிட்டை பார்க்கலாம். திரு டிஜிட் பாருங்கள். அதாவது 7ஆம் நம்பருக்கு அப்படியே ஆப்போசிட்டு 2ஆம் நம்பராக மாறிக்கிச்சு. நான் கொடுத்துருந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 492. இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு 974. அந்த அந்த 2க்கு பதிலாக 7 மட்டும் வந்துருந்ததுனாக்கா ஒரு பாக்ஸில் வின்னிங் கிடச்சிருக்கோம். ஆனால் அது ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. சரிங்களா? சரி, பாருங்கள். இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நாளைக்கு உண்டான கெஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 1/7/2025 ஸ்ரீசக்தி 474 உண்டான கெஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தான். வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும். அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வின்னிங் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் வீடியோ ரெகுலராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு வின்னிங் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வின்னிங் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்குறேன். 0, 2, 3, 7, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா எடுத்து நீங்கள் போட்டுங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள். 20, 02, 06, 60, 26, 62, 43, 34, 30, 03, 40, 04, 21, 12, 17, 71, 27, 72, 36, 63, 67, 76, 37, 73, 29, 92, 99, 49, 94, 09, 90, 13, 31. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபி வரலாம், அல்லது பிசி வரலாம், அல்லது ஏசி வரலாம். இதில் எப்படி வேணாலும் எது வேணாலும் வரலாம். சரிங்களா? அதனால் இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. உங்கள் கெஸிங் என் கெஸிங் ஒரே மாதிரி வந்ததுன்னா எடுத்து போட்டுங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட் பாருங்கள். இன்றைக்கி ஒரு 7 செட்டு கொடுத்துருக்குறேன். 206, 430, 217, 367, 299, 490, 713. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. இதை நீங்கள் பாக்ஸாக போனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? சரி, இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.